தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மாபெரும் இலக்கிய கூடல், இலக்கிய தேடல், இலக்கிய தொடரோட்டம் என எப்படி வேண்டாலும் வைத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு தொடர் பயணத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இணைய வாயிலாக தோழமைகளே. நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை ஒவ்வொரு நாளும் நாம் கதை சொல்லி வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் அந்த கதையை உணர்ந்தும் தொடர்ந்து பயணித்து வருகிறோம் தோழமைகளே. குறிப்பாக நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்பான சிறுகதைகளை மட்டும் முதலில் எடுப்பது என முடிவு செய்து அதனுடைய அடிப்படையில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் கு. அழகிரிசாமி அவருடைய சிறுகதைகளை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு, குறிப்பாக இன்று இணைந்திருக்கக்கூடிய தோழர் ஆசிரியர் கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிறவர் அதிலும் பங்கு பெற்று வாத்தியாரமாகவே வாழ்ந்த அவரும் அதில் பயணித்தார். அது நிறைவு செய்த பிறகு பொதுவுடைமை சிந்தனையாளர் தமிழொலி அவருடைய சிறுகதை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டு வருகிறோம் தோழமைகளே. அப்படி 22ஆம் நாள் நிகழ்வில் நாம் பயணிக்க இருக்கிறோம். தமிழொலி என்கிற ஆளுமை சரியாக சொல்ல வேண்டும் என்றால், கவிஞர் தமிழொலி பாரதியை ஞான தந்தையாக கருதினார். பாரதிதாசனை வழிகாட்டியாக கொண்டார். அவர்கள் இருவரும் வகுத்த தந்த வழியை மேலும் மேலும் அவர் செழுமைப்படுத்தினார், செம்மைப்படுத்தினார், அதில் பயணிக்க தொடங்கினார். 1944 எழுத தொடங்கிய தமிழொலி தமிழ் இனம், தமிழ் எழுச்சி, சீர்திருத்தம் என்ற போக்கில், அதாவது தேசிய இனங்களின் உரிமை, தமிழ் ஆட்சி மொழி, சுயமரியாதை, சமத்துவம் என்ற செயல்பாட்டில் தனது படைப்பு பணியை தொடங்கினார். 1945 கவிஞர் மார்க்சிய தத்துவத்தை ஆழமாக பயில தொடங்கிய இவர் அதன் விளைவாகவே நிலை பெற்ற சிலை, வீராயி ஆகிய காவியங்களையும் படைத்தார். இதனுடைய தொடர்ச்சியாக 1947 இலக்கிய பேராசான் ஜீவா முன்னிலையில் தமிழொலியும் குயிலனும் பொதுவுடைமை இயக்கத்தில் இணைந்து பயணித்தார்கள் தோழமைகளை. தமிழொலியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், மே தினமே வருக என்கிற கவிதை அத்தனை பேருக்கும் தெரிந்ததே. ஆனால் தமிழொலி ஒரு புரட்சி கவிஞன். ஒரு அடித்தட்டு மக்களின் வாழ்வியலை தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாறாமல், கொள்கை மாறாமல் வெளிப்படுத்திய கவி. காலத்தை வெல்லும் கவிதைகளை தந்த கவி தமிழொலி. கவிதை உலகில் வாழ்ந்த போதும், வாடி வீழ்ந்த போதும், மறைக்கப்பட்ட பல்வேறு நிலைகளில் அவர் மூழ்கடிக்கப்பட்டாலும் அவருடைய படைப்புகளும் சிந்தனைகளும் ஆலமரமாய் விழுது போல ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வளர்ந்து அது தொடர்ந்து பயணிக்கிறது. அந்த நிலையில் தான் இப்பொழுது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் அந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அவருடைய சிறுகதையான 3 கதைகள், மனிதன், அடிமை, நிழல் என்கிற குறு அளவில் கொண்ட கதைகளை நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிறது. இந்த 3 கதையும் சேர்த்தால் நல்ல வார்த்தை கூட வருகிறது. மனிதன், அடிமை, நிழல் என்கிற சொல் கூட பொருத்தமாகவே நாம் இன்றைய கதை சொல்லியாக பயணிக்க இருக்கக்கூடிய சகோதரி ஆசிரியர் தி. ரேவதி அம்மா அவர்கள் நல்ல வாசிப்பாளர், நேசிப்பாளர், நல்ல விமர்சகர். தன் மனதில் பட்டதை ஏதோ போக்குற போக்கில், ஒரு வர்ணனை என்கிற போக்கில் இல்லாமல் அது ஆய்வு நோக்கோடு நுணுக்கமாக ஒரு முனைவர் பட்டம் பெற்ற ஒரு ஆய்வாளர் போல பயணிக்கிற நம்முடைய ஆசிரியர் தி. ரேவதி அம்மா அவர்கள் 28 ஆண்டுகளுக்கு மேலாக இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த வருடம் அரசு பணியை நிறைவு செய்கிறாரே தவிர தன்னுடைய கலை இலக்கிய பணியை தொடர்ந்து சாத்தூர் கலை இலக்கிய பெருமன்றத்தின் உறுப்பினராக இருக்க அவர் அடுத்தடுத்த நிலைகளை உயர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை நாம் கேட்டுக்கொள்கிறோம். அவர் பணிபுரிகிற பள்ளியும் சாதாரண பள்ளி கிடையாது. எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன், கோணங்கி ஆகியோர் பயின்ற பள்ளியில் பணிபுரிகிற ஆசிரியர் என் மனதிற்கு
என் சிந்தனைக்கு எப்பொழுதுமே மரியாதை கலந்த உணர்வுகளோடு பெருமிதமாக சகோதரி என்று அழைக்கிற ஆசிரியர் தி ரேவதி அவர்கள், அவருடைய இல்லத்து அரசரும் எல்லோருக்கும் தெரிந்த நவநீத கிருஷ்ணன் சோழர், விருதுநகர் மாவட்டத்தினுடைய கலையிலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களுடைய இணையர் அவர் நம்மோடு இன்றைக்கு இணைந்திருக்கிறார். தோழமை இன்றைக்கு சொல்ல இருக்கிற 3 கதையான மனிதன், அடிமை, நிழல் என்கிற 3 தலைப்பின் கீழான கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தோடு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்லும். அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அறம் டாக்டர் அவங்களோட அந்த இலக்கிய பணியில இணைஞ்ச பிறகு வயது நமக்கு கடந்து விட்டதே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன வயசுல எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இப்ப ஏதோ ஒரு கொடுப்பினை இருக்கிறதுனால உங்களை மாதிரியான முனைவர்கள், பேராசிரியர்கள் இவர்கள் பயணிக்கிற அந்த ஒரு சபையில நமக்கும் ஒரு சிறிய பங்கு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. என்னை பத்தி முருகன் தோழர் மிக நன்றாகவே அறிமுகம் செய்து கொடுத்தார்கள். நம்ம டாக்டர் அவங்க அப்பா தனுஷ்கோடி ராமசாமி அவங்க எழுதின ஒரு தோழருங்கிற நாவல்ல வரக்கூடிய முதல் வரி உயர்நிலை பள்ளி இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த உயர்நிலை பள்ளியில தான் நான் பணிபுரிகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சிறப்பாக நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம சிறந்த எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய தமிழ் செல்வன், கோணங்கி இவங்க எல்லாம் எங்க ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க. அவங்க படித்த பள்ளியில நான் பணிபுரிகிறேன் அப்படிங்கிறது அது எனக்கு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இன்று இருக்கக்கூடிய அந்த தமிழ் வழி ஐயா அவர்களுடைய கதை அப்படின்னு சொன்னா இதை கதைன்னு சொல்லக்கூடாது. கதை ஒரு 3-4 பக்கமாவது 5-6 பக்கமாவது இருக்கணும். இருந்தா அதை நம்ம படிச்சு மனசுல உள்வாங்கி சொல்லலாம். இது ஒரு சின்ன சின்ன பத்தி தான். அதனால நம்ம கதைன்னு சொல்லாம இதுல நிறைய அர்த்தங்கள் அவங்கவுங்களா அதுல எடுத்துக்கலாம். கதை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கும். ஆனா இதுல அந்த மாதிரி கிடையாது. அதுல நான் எனக்கு 3 தலைப்புல தந்திருக்காங்க. மனிதன், அடிமை, நிழல் அப்படின்னு. அந்த மனிதன் அப்படிங்கிறத நான் கதையா சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல அந்த புத்தகத்துல என்ன மாதிரி இருக்குதோ அதை அப்படியே உங்களுக்கு நான் வாசிச்சு காமிக்கிறேன். அதுல இருந்து நம்ம நிறைய ஒருத்தருடைய மனசுலயும் பின்னூட்டம் நல்லா நிறைய தருவீங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இப்ப முதல்ல மனிதன் கதையை சொல்றேன். நேற்று இன்று என்று காலம் ஓடிக்கொண்டிருந்தது. நாளை நாளை என்று மனிதன் நடந்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, காலம் ஓடிட்டு இருக்கு. ஆனா மனுஷன் என்ன செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னா நடந்து கொண்டிருந்தான். பின்னர் நாளை என்பது நேற்றாகவும் நேற்று என்பது இன்றாகவும் மாறிவிட்டன. ஆனால் மனிதன் மட்டும் நாளை நாளை என்று நடந்து கொண்டிருந்தான். அவ்வளவுதான், மனிதன் முடிஞ்சு. மனிதன் அவர் சொல்ற பாங்குல பாத்தீங்க அப்படின்னா நேற்று இன்றுன்னு காலம் ஓடுது. ஆனா மனுஷன் நாளை நாளைன்னு சொல்லி அது எதிர்காலம் நம்ம கையில இல்ல, அதை நினைச்சு அவன் நடந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாரு. காலத்தினுடைய ஓட்டத்தை ஓட்டமாகவும் மனிதனுடைய ஓட்டத்தை நடையாகவும் குறிக்கிறத நம்ம கவனிக்கணும். அடுத்து இந்த நேற்று இன்று நாளைய வச்சியே சில பாடல்கள்ல சில வரிகள், இது எனக்கு ராகமெல்லாம் பாட தெரியாது, நான் எனக்கு சேகரிச்ச வரையில சொல்றேன். இன்று நேற்று நாளை என்றும் நீ என் தேவதை, காதல் செய்யும் மாயை என் வானமெங்கும் பூமழை. இது காதலர்கள் அந்த நேற்று இன்று நாளையை பத்தி பாடுறது ஒண்ணு. நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு அப்படிங்கிறது இது எல்லாருமே பொதுவாகவே சொல்ற மாதிரி தான் இருக்கு. நேற்று என்பது முடிந்தது, நினைவில் இல்லை. நான் நாளைக்கு நடப்பதை நினைப்பதில்லை. இன்று என்பதை தவிரவும் எதுவும் இல்லை. கொண்டாடினால் இதயத்தில் கவலை இல்லை. அப்ப இன்னைக்கு வாழ்க்கைய இப்ப இருக்கக்கூடிய இக்கணம் வாழ்ந்து பார் அப்படிங்கிற மாதிரி இந்த வாழ்க்கைய நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு போறது எல்லாமே நம்மளுடைய செயல்பாடுகள்ல தான் இருக்கு அப்படிங்கிறத இப்ப இந்த மனிதன் கதையை உங்களுக்கு மனிதன் கதை முடிஞ்சிருச்சு. இது சரஸ்வதி அப்படிங்கிற அந்த ஒரு நாவல்ல வந்தது. அடுத்தாப்புல 2வது கதை அடிமை. இப்ப அடிமைனா என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, தனி மனித சுதந்திரம் எதுவுமின்றி, நல்லா கவனிச்சுக்காங்க, தனி மனித சுதந்திரம் எதுவுமின்றி இன்னொரு மனிதர், சாதி, குடும்பம், நிறுவனம், அரசாங்கம் போன்றவற்றுக்கு கூலி வேலை அல்லது சேவை செய்யும் கட்டாய நிலையில் இருக்கும் ஒருவர் அடிமை எனப்படுகின்றார். இந்த நிலைமை
அடிமைத்தனம் எனப்படுகிறது. இப்ப இந்த அடிமைங்கிறத பத்தி தமிழ்மொழி ஐயா என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, அடிமையை கருங்கல்லில் கட்டி வைத்து சாட்டையால் அடித்தான், அவன் குற்றத்தை ஒப்புக்கொள் என்று கூவினான். சாட்டையடிகள் அடிமையின் முதுகில் வீழ்ந்து பளீரிட்டன. குனிந்திருந்த அடிமை நிமிர்ந்து பார்த்தான். முதுகில் வீழ்ந்த அடிகள் முகத்தில் வீழ்ந்தன. அடிமையின் கண்கள் விண்ணில் தெரித்தன. அவை 1000 விண்மீன்களாய் சிரித்தன. இப்ப அடிமை பட்ட அந்த அடிகள் எல்லாம் அவன் முதுகுல பட்ட அடி அவன் நிமிர்ந்து பார்க்கவும் அவன் முகத்துல அடிக்கும் போது அந்த கண்கள் தெரிச்சு விண்மீன்களா ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும் போது, அப்ப இந்த விண்மீன்களை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு இந்த அடிமை நினைவு தன்னால வரும். ஒரு நட்சத்திரம் மாதிரி அதுல பாத்தீங்கன்னா தகப்பனுடைய நினைவு வர்ற மாதிரி இதுல அவங்க அந்த சாட்டை அடி வாங்கினது தான் நமக்கு நினைவுக்கு வர்ற மாதிரி இந்த இந்த பத்தி முடிஞ்சது. ஆக அடிமை கதை எனக்கு முடிஞ்சது. அடுத்தால 3வது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நிழல். இந்த நிழல்ல என்ன இருக்கு அப்படிங்கிற பாருங்க. என் எதிரே ஒருவன் தலை குனிந்து நின்றான். ஏன் உனக்கு கூன் விழுந்து விட்டது என்று கேட்டேன் நான். எனக்கு கூன் விழவில்லையே என்று அவன் மறுத்தான். பின் எதற்காக நீ என் முகத்தை பார்க்கவில்லை என்று கேட்டேன். மனிதன் முகத்தில் பாவக்கரை படிந்து விட்டது, நான் குனிந்து விட்டேன் என்று அவன் கூறினான். நீ யார் என்று நான் கேட்டேன். நிழல் என்று அவன் கூவினான். யாருடைய நிழல் என்று நானும் கூவினேன். அம்மனித நிழல் ஒரு மின்னற்கோடு போல் கிளம்பி என் மார்பை பிளந்து கொண்டு என்னுள் புகுந்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த சிறிய ஒரு பத்தியில அந்த நிழல் அப்படிங்கிற அந்த கதையை பத்தி அவங்க தமிழ் ஐயா எழுதியிருக்காங்க. இப்ப இந்த நிழலுக்கு பத்தி நம்ம நிறைய பழமொழிகள் எல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். நம்மளுடைய நிழல் நம்ம கூடயே தான் வரும் அப்படிம்பாங்க. நல்லது செஞ்சாலும் சரி, தீயது செஞ்சாலும் சரி, இப்ப எங்கேயாவது ஒரு இடத்த விட்டு நம்ம இந்த இடம் பிடிக்கல, நம்ம அடுத்த ஊருக்கு போறோம் அப்படின்னா வீட்டுல பெரியவங்க சொல்ற ஒரு பழமொழி இது மாதிரிதான் இருக்கும். உன் நிழல் உன் கூட தான் வரும், எங்க போனாலும் நம்ம அதை சமாளிச்சுதான் ஆகணும் அப்படிங்க. அதே நேரத்துல தழைத்த மரத்திற்கு நிழல் உண்டு அப்படின்னு. ஒரு மரம் எவ்வளவு ரொம்ப தழைக்குதோ தழைக்க அதற்கு நிழல் இருக்கு அப்படிங்கிறது. இதுல திருக்குறள்ல பாத்தீங்கன்னா தீவனி அச்சம் அதிகாரத்துல தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று அப்படிங்கிற நம்ம தீமையே செஞ்சோம் அப்படின்னா நிழல் போல அந்த தீமையினுடைய துன்பம் நம்மளை தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு உட்பகை அப்படிங்கிற அதிகாரத்துல நிழல் நீரும் இன்னா தமர் நீரும் இன்னா வளம் இன்னா செய்யின் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளை எழுதியிருக்காங்க. பனை நிழலும் நிழலோ பகைவர் உறவும் உறவோ அப்படிங்கிற மாதிரி நிழலை பற்றிய சில கருத்துக்களை நம்ம இந்த இதுல பாக்குறோம். நீங்க ஒரு கதைன்னு சொன்னா அந்த கதை ஒரு 5-6 பக்கம் 10 பக்கம் இருக்குன்னா கதை மாந்தர்கள் அதுல நிறைய வருவாங்க. அவங்கள பல சம்பவங்கள் நடக்கும். அதையெல்லாம் நம்ம கோர்த்து அந்த கதைக்கு ஒரு முடிவு அதுதான் அப்படின்னு நம்ம முடிச்சுக்கலாம். ஆனா இந்த மனிதன், இந்த அடிமை, இந்த நிழல் இதெல்லாம் சிறிய சிறிய பத்திகளாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய மனதிலையும் ஒவ்வொரு தாக்கத்தை அது உண்டுபடுத்தும். அந்த வகையில இந்த 3 கதைகளை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக விரைவில் முடிந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் இது சின்ன சின்ன பத்திகள் தான். அடுத்து நீங்க எல்லாரும் பின்னூட்டம் சொல்றதுல இருந்து இந்த பத்திகளை பத்தி என்ன ஏதுங்கிறத நானும் உங்களோடு சேர்ந்து புரிந்து கொள்கிறேன். மிகவும் நன்றி. நன்றி தோழமையே. நல்லா, நான் அடிக்கடி சொல்றதுதான், உங்கள்ட்ட பேசினா எப்போ அந்த சிரிச்ச முகத்தோடு கூடிய அந்த வார்த்தைகள் அது அது எல்லாருக்கும் அமையறது கிடையாது. அது வரம். நான் அப்படிதான் நினைச்சுக்குவேன். ஒருவேளை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுதான் கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு அடிக்கடியே ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு எளிமையா அந்த என்ன கதையை கடத்தணுமோ அதை சரியா கடத்திட்டீங்க. வாழ்த்துக்கள் தோழமையே. வழக்கம் போல் பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கிற கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் தொடங்கி வைக்கவும். அன்பான வேண்டுகோள். இன்னைக்கு அத்தனை பேரும் பின்னோட்டம் சொல்லணும். நான் கேட்பேன். ஆமா, நவநீத கிருஷ்ணன் தோழர் உட்பட கேட்டுருவேன். எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். கதை சொல்லி ரத்தன சுருக்கமாக அருமையா நம்ம KP சுந்தராம்பாள் குரல்ல ரொம்ப அழகா சொல்லி முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மணிமணியான கதைகள். இது 3 கதைகள்னு சொல்ல முடியாது, அவங்க சொன்ன மாதிரி பத்திகள்.
பத்திகள் மட்டுமல்ல, சிந்தனை தெரிப்புகள், சிந்தனை தத்துவ முடிச்சுகள், தத்துவ முத்துக்கள் ஒவ்வொன்றும். இது வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே குஸ்திகர் குட்டி கதைகள்னு நிறைய வந்திருக்குது. கண்ணதாசன் நிறைய இந்த மாதிரி குட்டி கதைகள் எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு சிந்தனை தெரிப்புகளாக எழுதியிருக்கிறாரு. நேற்று, இன்று என்று காலம் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த காலத்தை மனிதன் எப்படி கணித்தான்? தன்னுடைய நீண்ட நெடிய வரலாற்றில், அவனுடைய அனுபவத்தில் இந்த காலத்தை அவன் கணித்திருக்கிறான். எந்த நாளாவது பேர் எழுதிக்கிட்டு வருதா? இல்ல, நாம தான் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்து, விண்மீன்களை பார்த்து, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேர் வச்சு, கோள்களை பார்த்து ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு பேர் ஒரு நாளுக்கு வச்சிருக்கிறோம். அப்ப மனிதனுடைய அனுபவத்தில், மனிதனுடைய வரலாற்றில் காலத்தை இவன் கணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த மனிதகுல வரலாற்றை ஒரு சுருக்கமா ஒரு 3-4 வரிகள்ல மனிதகுல வரலாற்றையே தொகுத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் நேற்று, இன்று என்று காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாளை நாளை என்று மனிதன் நடந்து கொண்டிருந்தான். பின்னர் நாளை என்பது நேற்றாகவும், நேற்று என்பது இன்றாகவும் மாறிவிட்டன. அதாவது நேற்று என்பது இன்றாகவும் மாறிவிட்ட. காலம் மாறுது. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, மனிதன் மட்டும் நாளை நாளை என்று நடந்து கொண்டிருந்தான். அதாவது எதிர்காலத்தை நோக்கி மனிதன் நடந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் எதிர்காலம் என்பது ஒரு கனவு. அந்த கனவு தான் மனிதனை வாழ வைக்கிறது. ஐயோ, எனக்குள்ள கடகாயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என் புள்ள படிக்கலையே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இந்த நான் நினைக்கிற அரசியல் கட்சி தோற்று போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா வருத்தப்பட்டு என்ன பயன்? ஒரு நம்பிக்கையும், ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையும், அதன் மீதான ஒரு இயக்கமும் இருக்க வேண்டும். அதான் இதை காட்டுது இந்த கடைசி வரி. மனிதன் மட்டும் நாளை நாளை என்று அந்த காலம் ஓடுது. ஆனால் மனிதன் அந்த காலத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவன் என்பதை இந்த மனிதன் என்ற கதையின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இது சரஸ்வதி என்ற இதழிலே வெளிவந்தது. சரஸ்வதி என்ற ஒரு இதழ் அந்த காலத்துல நடந்தது. அதுல நிறைய நம்ம ரகுநாதன், அழகிரிசாமி போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் அதுல எழுதியிருக்கிறார்கள். அடுத்தது அடிமை. இந்த அடிமை பாருங்க, அந்த அடிமையில முதுகுல அடிக்கிறான், கருங்கல்ல கட்டி வச்சு முதுகுல சும்மா சாட்டையில அடிக்கிறான். இந்த அடிமைத்தனம் எப்போ வந்தது? எப்பொழுது தனிச்சொத்துரிமை வந்ததோ அப்பொழுது அடிமைத்தனமும் வந்தது. அந்த தனிச்சொத்துரிமை வந்து அரசியல் அதிகாரம் பெற்று உற்பத்தி சாதனங்களை தனக்கு கைப்பற்றி அந்த சுரண்டல் வரும்பொழுதுதான் அடிமைத்தனம் வருகிறது. அப்ப நிலப்பிரபுத்துவ சமுதாயத்துல அடிமைத்தனம் இருக்கிறது. அந்த அடிமையை சவுக்கால் ஓங்கி அடிக்கிறான். அப்படி அடிக்கிற பொழுது அவன் நிமிர்ந்து இருக்கிறான். நிமிர்ந்து நிற்பது என்பது அவனுடைய போராட்ட உணர்வை காட்டுகிறது. நிமிர்ந்து நிற்கும் போது அவன் அடிக்கிற அடியில் அந்த கண்கள் சிரித்து விண்மீன்களாக மேலே சிரித்துக் கொண்டிருக்கின்றன என்றான். அப்ப என்ன அர்த்தம்? எதிர்காலத்தில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று அந்த விண்மீன்களாக அந்த கண்கள் சிரிக்கின்றதாம். இந்த விண்மீன்களை பத்தி நம்ம பாரதிதாசன் அழகா சொல்லியிருக்கிறார். அடுத்து இவர் சொல்லியிருக்கிறார். பாரதி என்ன சொல்றாருன்னா, ஒரு பட்டு கருநீல புடவை, அதுல வைரங்களை பதிச்சா எப்படி இருக்கும்? பட்டு கருநீல புடவை வானம், அதுல நட்சத்திரங்கள் என்பது அந்த வைரங்களை பதிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வானம், நீல வானத்தில் விண்மீன்கள் மின்னுவதை பாரதி என்ன சொல்றான்னா, பட்டு கருநீல புடவை பதித்த நல்வைரம் நட்ட நடுநிசையில் தோன்றும் நட்சத்திரங்கள் அடி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பாடுறாரு. பாரதிதாசன் அப்படின்ற இது இயற்கையை வியந்து பாடுறாரு பாரதியார். பாரதிதாசன் அந்த இயற்கை காட்சியவே சமூக பார்வையில பாக்குறாரு. எப்படி பாக்குறாருன்னா, நாளெல்லாம் உழைக்கிறான் ஒரு தொழிலாளி, உரிமை கேட்டால் முதலாளி என்ன சொல்றான்? அவனை வந்து புண்படுத்துறான். உரிமை கேட்டால் வெந்த புண்ல வேல் பாய்ச்சற மாதிரி அவன் கொடுமைப்படுத்துறான். இதையெல்லாம் பகல் பூரா கண்டு இந்த சுரண்டல் கொடுமையை பார்த்து, இந்த தொழிலாளி வர்க்கத்தை முதலாளிகள் சுரண்டுவதை பார்த்து 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 கொப்பளிச்சு போய் விண்மீனாய் கொப்பளிச்சிருச்சான் இரவுல அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, மண்மீதில் உழைப்பாரெல்லாம் வரியராம், உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். அந்த செல்வர்களை புலையர்னு இடிவா சொல்றாரு பாருங்க. மண்மீதில் உழைப்பாரெல்லாம் வரியராம், உரிமை கேட்டால் புன்மீது அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். இதை தன் கண்மீதில்
பகல் எல்லாம் கண்டு கண்டு அந்தைக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி. அந்த வானத்திலே உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் இவனுடைய பண்ணக்கூடிய கொடுமையை பார்த்து அதே புடுங்கி புண்ணாயிடுச்சான் அந்த வானம் அப்படின்ட்டு பாரதிதாசன் சொல்றாரு. அந்த கருத்தை தான், பாரதிதாசன் கருத்தை தான் நம்ம தமிழ் மொழி என்ன சொல்றாருன்னா, இவனுடைய கண்கள், அந்த சுரண்டல் நிலப்பிரபுத்துவ கொடுமைக்காரன், அந்த பண்ணையார், அந்த நிலப்பிரபுத்துவ சமூகம் இந்த உழைக்கிற தொழிலாளி, விவசாய தொழிலாளியை கருங்கல்ல கட்டி வச்சு அடிச்சு அடிச்சு அவன் நிமிர்ந்து உரிமை கட்டு நிமிர்ந்து நின்றால் அவனுடைய கண்களை பறிக்கிறது. அந்த கண்கள் தெரித்து விண்மீனாக சிரித்துக் கொண்டிருக்கிறது. அது சிரித்துக் கொண்டிருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு பாருங்க. ஏய், நாளைக்கு நீ போவாய், இவன் மேலே வருவான், வந்து ஒரு புதிய உலகத்தை படைப்பான் என்று சிரித்துக் கொண்டிருப்பது என்று நுட்பமாக சொல்றார். இந்த நிழல் யாருடைய நிழல்? அந்த மனித நிழல் கதைன்னு சொன்னாங்க. அந்த மனித நிழல், அந்த நிழல் எது? மனித நிழல். அந்த மனித நிழல் இவனுடைய மார்பை பிளந்து ஒரு மின்னர் கோடு போல் கிளம்பி என் மார்பை பிளந்து கொண்டு என்னுள் புகுந்து விட்டது. அப்போ மனிதம் உயர்ந்தது, மானுட சக்தி உயர்ந்தது. இந்த மானுட சக்தி தான் வெல்லக்கூடியது என்பது இந்த கதையில சொல்லுது. இந்த நிழல் என்னும் பொழுது நிறைய சான்றுகள் எல்லாம் சொன்னாங்க. நம்முடைய எழுத்தாளர்களிலே மௌனி என்று ஒரு எழுத்தாளர் அவர் அக உலகை பின்னி 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 எழுதுகிறவர். நம்ம ரகுநாதன், அழகிரிசாமி, ஜெயகாந்தன் போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் புற உலகை, மக்கள் படுகிற பாடுகளை, மக்கள் படுகிற இன்னல்களை, மக்கள் படுகிற கொடுமைகளை அவர்கள் கதைகளாக்கி எழுதுகின்ற மக்கள் எழுத்தாளர்கள் இவர்கள். அவர்கள் அக உலகை பற்றியே சிந்தித்து எழுதுகிறார். அவருக்கு ஒரு வரி சொல்லுவார் மௌரி ஒரு கதையில, எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் என்று ஒரு தத்துவ பார்வையோடு ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை, இந்த உலகம் இப்படிதான் இருக்கும், இதை ஒண்ணும் பண்ண முடியாது என்ற ஒரு அவநம்பிக்கை கொள்கையோடு எழுதக்கூடிய வரி அது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, மனித நிழல் மார்பை பிளந்து கொண்டு என்னுள் புகுந்தது, அப்படி மின்னல் போல் பிளந்து கொண்டு என் நெஞ்சில் புகுந்தது அப்படின்னு சொன்னா மனித குலம் வாழும், மனித குலம் வீழாது. லெனின் சொன்னார், மனிதர்கள் இறக்கலாம், ஆனால் மனித குலம் அழியாது. மனித குலம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். அது முற்போக்கை நோக்கி கொண்டுதான் போகும். சில சமயங்களில் இடர்கள், சில சமயங்கள்ல சில இடர்கள் கொஞ்சம் பின்னடைவு பண்ணாலும் அவைகளை எல்லாம் எப்படி ஒரு நல்ல வலிமையான எருது அந்த வண்டியை மேடு பள்ளம் பாராமல் மணல் புதைகிற மணல் எல்லாம் இழுத்து கொண்டு வெற்றி பெறுகிறதோ, அதுபோல மனித குலம் இந்த சங்கடங்களை எல்லாம், இந்த சச்சரவுகளை எல்லாம், இந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து கொண்டு முன்னேறும் என்பதைத்தான் இந்த நிழல் என்ற கதையை காட்டுகிறது என்று எனக்கு படுகிறது. அன்பான நம்முடைய கலை இலக்கிய பெறுகின்ற நம்முடைய மாநில பொதுச் செயலாளர், இந்த நெறியாளர்கள், இந்த கலை இலக்கிய பெறுகின்ற இந்த இலக்கிய அமைப்பு எல்லாமே ஒரு 22வது நாளை நோக்கி இன்னைக்கு வந்திருக்கிறோம். இது 2வது கட்டம். முதல் கட்டம் நம்ம அழகிரி சாமியினுடைய கதைகளை அற்புதமாக சொல்லி முடிச்சிருக்கிறோம். அது பெரிய வரலாற்று சிறப்பு. அடுத்தது மக்கள் கவிஞர், மக்கள் எழுத்தாளர், மக்கள் சிந்தனையாளரான தமிழ்மொழியினுடைய படைப்புகளை நாம் இந்த அவர்களுடைய சிறுகதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அருமை அருமை அருமை. வாழ்க வளர்க. நன்றி. நன்றி கவிஞர் அவர்களே. வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன ரேவதி ஆசிரியர் அருமையாக சொன்னார். அதற்கு பின்னூட்டம் வழங்கிய மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள் ரொம்ப பெருமை சேர்த்திருக்கிறார், அருமையாக சொல்லிவிட்டார். ஆனா இன்னைக்கு கதை சொன்னவர் ரேவதி ஆசிரியர் அவர்களும் ஒவ்வொரு கதைக்கும் பின்னூட்டம் அருமையாக வழங்கி பெருமை சேர்த்துள்ளார். அவரே பின்னூட்டமும் வழங்கி பெருமை சேர்த்துள்ளார் என்று சொல்லலாம். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இது கதை சிறுசா இருந்தாலும் சரி, பின்னூட்டம் நிறைய வழங்குவதற்கு இருக்கிறது. இதுல கவிஞர் தமிழ்நூல் முதல் மனிதன்கிற கதையில காலத்தையும் மனிதனையும் ஒப்பீடு செய்துள்ளார்.
காலம் மாறிவிடுகின்றன. ஆனால் மனிதன் மட்டும் மாறாமல் நாளைக்கு என்ன செய்ய, என்ன தேட, எவ்வளவு சம்பாதிக்க, எவ்வளவு முதலீடு செய்ய, எவ்வளவு சேமிக்க என்று நடந்து கொண்டல்ல, ஓடிக்கொண்டே இருக்கிறான். நாளைய, அதாவது வருங்கால சந்ததியினருக்கு சொத்து சேர்த்து வைப்பதில் அரசியல்வாதியும் பெருமுதலாளிகள் முதல்ல இருக்காங்க, இரண்டாவது அரசியல்வாதிகள் இருக்காங்க. இப்படி சொத்து சேர்த்து வைப்பதனால் சந்ததியினரை முடமாக்குகின்றார்கள், தீயவராக மாற்றி விடுகிறார்கள் என்பது உண்மை. மனிதன், அதாவது மனத்தை தன்வயப்படுத்துவதன் தான் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றோ மனதை அலைபாய விட்டு அறைகின்றனர் என்று கூறலாம். அடுத்து இரண்டாவது கதை அடிமை. முதலாளிகள் ஆதிக்க புத்தியுடன், அதாவது வக்கிர புத்தியுடன் தான் இருப்பார்கள். தொழிலாளிய கொட்ட கொட்ட குனிந்தே இரு, நிமிர்ந்தா என்றால் முகத்திலும் அடிபடும் என்பதை செய்து காட்டுகின்றனர். ஆனால் அந்த தொழிலாளி ஒரு நாள் ஒரு பொழுது அந்த அடிமை எரிமலையாக வெடித்து சீறினால் அந்த முதலாளியால் தாங்கிக் கொள்ளக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய திறன் இல்லாமல் போய்விடும் என்பது உண்மை. அந்த முதலாளி, அந்த பண்ணை அடிமை அப்படிங்கிறத வச்சு இந்த கதையை எழுதியிருக்கிறாரு, ரொம்ப சிறப்பானது. அடுத்து நிழல். இதுல அவரே சொல்றாரு, பாவக்கரை படிந்த மனிதனால் மனித சமுதாயத்திற்கே தலைகுனிவானது. பாவக்கரை நிறைய பேரு பாவங்கள் செய்து அந்த கரையுடைய மனிதனாகவே காட்சி அளிக்கின்றனர். இதுல கடைசியில கூவி கூவி கூடு விட்டு கூடுபாயும் நிகழ்வு நடந்தே இருக்கிறது. அவரோட கதையில முடிவுல அப்படி சொல்லுதார். இந்த கதைகள் அந்த கதைகளை வாக்கியமா இல்லாம தக்க இடங்களில் ஒடித்து ஒடித்து எழுதியிருந்தால் புதுக்கவிதை போல ஆகியிருக்கும் போல எனக்கு தோன்றுகிறது. நமது கவிஞர் தமிழ்மொழி அவர்கள் ஒரு பக்க கதை இல்ல, ஒரு பத்தி கதையாகவே எழுதியிருக்கிறார். இது ரொம்ப யாருமே செய்யாததுன்னு நினைக்கிறேன். சிறுகதை, பிறகு ஒரு பக்க கதைன்னு வந்திருக்கு. இவர் ஒரு பத்தி கதை என்று புதுமையை புகுத்தியுள்ளார். இவர் தான் முதல்ல இதை அறிமுகப்படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்ணதாசன் எல்லாம் அதுக்கு பிறகுதான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது குறித்து பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கின்ற டாக்டர் அறம் அவர்கள் சொல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. பேராசிரியர். நன்றி தோழமே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் தோழர். கணபதி சொல்லுங்க. கணபதி. வணக்கம் தோழர். அம்மா மிக சிறப்பாக அந்த 3 கதைகளை எடுத்துக்கொண்டு சிறப்பாக அதை விவரித்திருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த கதைகள், தமிழ்மொழியுடைய இந்த 3 கதைகளை நாம் பார்க்கிற போது, முதல் கதை மனிதன். அதாவது மனிதனுக்கு தான் காலம் உண்டு. மற்றதுக்கெல்லாம் எந்த உயிரினங்களுக்கும் காலம்னு ஒண்ணு கிடையாது. வினைதான் காலம் காட்டும். தொல்காப்பியம் சொல்லுகிறபடி பார்த்தா வினைதான் காலம் காட்டும். அதுதான் இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம்ங்கிறது. மனிதன் செயல்படும் போது, அவன் உற்பத்தியில் ஈடுபடும் போது அப்பதான் அது காலத்தை அவன் உணர்றான். மற்றதெல்லாம் காலம் கிடையாது மற்ற ஜீவராசிகள். அப்படி காலத்தை உணர்கிற போது எதிர்காலம்ங்கிறது அவனுக்கு இறந்த காலத்தை விடவும் இன்றைய நிகழ்காலத்தை விடவும் எதிர்காலம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. மார்க்சியம் என்ன சொல்லுகிறதுன்னா, கடந்த காலத்தை, அதாவது வரலாறை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது, கடந்த கால வரலாற்றை அறிந்து கொண்டு இன்றைய சமூகத்தோடு பொருத்தி ஆராய்ந்து எதிர்காலத்தை மாற்றி அமைப்பதற்காகத்தான் நாம வரலாறு படிப்பது, வரலாறு படைப்பதற்காக அப்படிங்கிறதுதான் மார்க்சியம். அப்போ மனிதன் நிகழ்கால சமூகத்தினுடைய
அவலங்களை, கேடுகளை, துன்பங்களை எல்லாம் ஒழித்து புதிய ஒரு புத்துலகை, ஒரு புரட்சிகர சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அவன் வந்து நாளை நாளை அப்படின்னு அவன் சொல்றான். அப்படிங்கிறத அதுதான் வந்து எதிர்காலம் பற்றியது. அதாவது மனிதன் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றையுமே வந்து அவன் தான் பேர் கொடுத்துருக்கான். ஐயா சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, இந்த உயிர்கோளம் காணப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் அவன் தான் பேர் வச்சான். அப்படி பேர் அதுக்கு முன்ன கிடையாது. அப்படி பேர் வைத்து அவன் தன்னுடைய அறிவை அவன் வந்து உண்டாக்கி இருக்கான். அப்படி உண்டாக்கி கொண்ட அறிவை புதிய சமுதாயம் படைப்பதற்கு அவன் வந்து அதை பயன்படுத்துகிறான். அப்படிங்கிறதான் வந்து நாளை நாளை அப்படின்னு அவன் போறான். அதுல ஐயா சொன்ன மாதிரி அதுல சுயநலம் சார்ந்து நாளை நாளைன்னு ஓடுகிறான். அது முதலாளித்துவ சமூகத்துல, புர்சா சமூகத்துல அந்த தன்னல சிந்தனை கொண்டவர்களுக்கு அந்த மாதிரி. ஆனா பொதுவா சமூகம் சார்ந்து சிந்திப்பவர்களுக்கு அது அந்த மாதிரி அவர்களுக்கும் அது இருக்கு. நாளைங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அப்ப மனிதன்கிறது வந்து மனிதன்கிறவன் வந்து மற்ற ஜீவராசிகளில் இருந்து அவன் எவ்வாறு வேறுபடுகிறான் அப்படின்னா, அவன் நாளையை பற்றிய அறிவுடையவனா, அதை சிந்திக்கக்கூடியவனா இருக்கான். மற்ற விலங்குகளுக்கு நாளைன்னு ஒண்ணு கிடையாது. அப்படிங்கிறதுதான் அந்த மனிதன்கிற கதையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அடிமை அப்படிங்கிற கதை. அடிமைங்கிற கதையில வந்து நாம எவ்வளவோ பல உற்பத்தி உறவுகள், உற்பத்தி சமூகங்களை எல்லாம் மாறிதான் நம்ம பல சமுதாய கட்டங்களை எல்லாம் மாறிதான் இன்று முதலாளித்துவ சமுதாயத்தில் இருக்கிறோம். அடுத்து சோசலிசம் வரும், கம்யூனிசம் வரும்னு நாம படிக்கிறோம் இல்லையா? அப்படி பார்க்கிற போது அந்த இதற்கு முந்தைய சமூகங்கள்ல இருந்த மனிதன் அடிமையா இருந்தான். நிலப்பிரபுத்துவ அடிமை சமூகத்துல, நிலப்பிரபுத்துவ சமூகத்துல அவன் அடிமையா இருந்தான். அவனை வந்து அடிக்கும் போது அவன் சுதந்திர உணர்ச்சி பெற்று அவன் நிமிரும் போது அவன் போராளியாக மாறுகிறான். அதாவது ஒரு ஈ போல, எறும்பு போல, ஒரு பிற உயிரினங்களை போல அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்த அந்த மனிதன், அவனுக்கு எப்ப சுதந்திர உணர்ச்சி வருகிறதோ, அவன் எப்போது தலை நிமிர்கிறானோ அப்போது அவன் போராளியாக மாறுகிறான். அவன் உயிரை துச்சமென நினைக்கும் போதுதான் அவன் போராளி. உயிருக்கு பயந்தவனா இருந்தா அவன் பயந்தவனா இருக்கிற வரைக்கும் அவன் அடிமைதான். அப்போ வந்து அவன் வந்து அதுதான் அவன் நட்சத்திரமா. அப்படி போராளியாக மாறியவர்கள் சுதந்திரத்துக்காக உயிர் வெள்ளம் என்று உன்மத்தர் ஆட்சிக்கு இது இடமும் அன்று என்று பாரதிதாசன் சொல்வதை போல பாரதியார் வந்து சுதந்திர தேவியை வரவேற்று வணங்கி துதிக்கிறார் இல்லையா? அந்த பராசக்தியை வேண்டும் போது அவரு பாடுறாரு. அந்த மாதிரி சுதந்திரத்தை விரும்புகிறவர்களுக்கு உயிர் வந்து பிரச்சனை கிடையாது. அப்படி போராடுகிற போராளிகள் வானத்துல நட்சத்திரமா ஜொலிப்பாங்க. அதாவது மக்கள் செல்வத்தை சேர்த்தவர்கள் வானத்துல ஜொலிப்பாங்க, பொருள் செல்வம் சேர்த்தவர்கள் மண்ணோடு மண்ணாய் போவார்கள். அப்படிங்கிறத அந்த 2வது கதை. 3வது கதை வந்து நிழல்ங்கிற கதை வந்து என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து எல்லாமே நீங்க இயக்கவியல் படி எல்லாத்துக்குள்ளுமே 2 இருக்கு. ஒரு மின்சாரம்னா அதுல நேர் மின்சாரம், எதிர் மின்சாரம் போல, கணக்குன்னா கூட்டல் கழித்தல் போல, ஒரு முட்டைனா அதுல வந்து ஒரு மஞ்சள் கரு வெள்ளை கரு போல, அதை இயக்கவியல் பற்றி விவரிக்கும் போது லெனின் சொல்லுவார். அந்த மாதிரி நிழல், ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிழல், அது அவனுடைய மனசாட்சி. அது அவன் தவறிழைக்கிறான், அவன் குற்றம் புரிகிறான் என்றாலும் அது அங்க வேற யாருமே தேவையில்லை. அவனுடைய மனசாட்சியே அவனை வந்து கேள்வி கேட்கும்.
அவனை வதைக்கும் அப்படிங்கிறது அது அந்த கதையில வந்து அவர் சொல்றாரு. அதனாலே அவன் தலை குனிறான். அது கடைசியில வேற யாரும் இல்லை, அது அவனுடைய மனசாட்சி. அதனால அவனே தலை குனிஞ்சிருக்கான், பாவம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றது. அதுதான். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நன்றி தோழமையே. பேராசிரியர் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அடிமை என்ற சொல் வந்து முதலாளிக்கு கீழானவன், அடிமைப்பட்டவன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஆனா இந்த கதையை வச்சு பார்க்கும்போது அடியை உடம்பு முழுவதும் மேலும் மேலும் பெற்றுக்கொள்வதுதான் அடிமையோ என்று சொல்ல தோன்றுகிறது. அவ்வளவு வாய்ப்பு. நன்றி தோழமையே. வேற யாராவது பின்னூட்டம் இருக்கீங்களா? நவநீதகிருஷ்ணன் தோழர் சொல்லுங்க, உங்க பின்னூட்டத்தை கேட்கறதுக்காக நாங்க காத்திருக்கோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மேலாள் பொதுச்செயலாளர் நம்ம சிந்தனையா கனவு இளங்கட்டுள்ள பிறகு நம்ம பொதுச்செயலாளர் சொல்றதுக்கு இடையில நம்ம என்ன சொன்ன இருக்கு எல்லாமே நாங்க சொல்ல வேண்டிய சொல்லிட்டாங்க. நாங்க சொல்றது கொஞ்சம் சொல்ல முடியும். அதனால இதுல நம்ம சொல்றதா காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடி விட்டது போல் கல்லாதான் கட்டுறவைங்கிற மாதிரிதான் வரும். அதை நீங்களும் சொல்லுவீங்க. அந்த வகையில ஏற்கனவே இந்த பதிவு பண்ண விமர்சனம் இது உண்மையிலே கதை இல்லை. கதை வந்து கதை மாதிரி உருவம். ஆனா ஒரு செய்தி சொல்ல வர்றாரு. அந்த செய்தி என்ன சொல்ல வர்றாங்கிறத நான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடக்கிறேன். ஒரு மதுரை எங்க இருக்கு? திருநெல்வேலிக்கு வடக்க இருக்கும்பாங்க, திருநெல்வேலிக்காரர்கிட்ட வடக்க இருக்கும்பாங்க, அதே மாதிரி திருச்சிக்காரர்கிட்ட தெற்க இருக்கும்பாங்க. அது மாதிரி அந்த கதைகள் வந்து நமக்கு சொல்ல ஒரு செய்தி வந்து அதுதான். உண்மையிலேயே அது காலத்துக்கு தோறும் அந்த கதைகள் நின்று வந்து இந்த கதைகள் நமக்கு செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். எனக்கு உண்மையிலேயே மேனாள் பொதுச்செயலாளர் சொன்ன பிறகு கணபதியில் வச்சும்போது கூடுதலாக கொஞ்சம் அதில் பார்வை மாறுது, அப்படி இருக்கணுமா செய்யணுமாங்கிறத வருது. அந்த வகையில இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியருக்கும் பங்கு விட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வேற யாராவது பின்னூட்டம் இருக்கீங்களா? வேற யாராவது நிறைவா பொதுச் செயலாளர் போயிடலாமா? பொதுச் செயலாளரே, நிறைவாக பொதுச் செயலாளர். டீச்சர் ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க. தோழர் அனைவருக்கும் வணக்கம். மனிதன், அடிமை, நிழல், ரெண்டுமே 3 கதைகளும் சின்ன சின்ன கதைகள் தான். அதுல தோழர் ரவீந்திர பாரதி சொன்ன மாதிரி அந்த நீங்க வந்து ஒரு உலகத்தை நீங்க விளக்க போறீங்கன்னா மெட்டீரியலான உலகம், பொருளாலான உலகம். இந்த பொருள் எதுக்குள்ள இருக்குன்னா ஒரு காலத்துக்குள்ளேயும் ஒரு இடத்துக்குள்ளேயும் இருக்கு. டைம், ஸ்பேஸ், மெட்டீரியல். பொருள், காலம், வெளி, இந்த 3க்குள்ள தொடர்பு தான் நம்ம பேச போறோம். மனிதன் வந்து காந்தி சொன்ன மாதிரி வாடகைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு வந்தவங்க தான் நம்மலாம். வாடகை வீட்டுக்கு வந்திருக்கோம், கொஞ்ச நாள் இருப்போம், அப்புறம் போயிடும். நம்மளை விட பொருள்கள் சீனியரு, அது இருந்துகிட்டே இருக்கும். அது இதுல இந்த கதையில என்ன சொல்ல வர்றாருன்னா, நாளைன்றதுதான் மனிதனுக்கு முக்கியம். இன்று நேற்றெல்லாம் முக்கியம் இல்ல. நாளை வந்து இயற்கையை பொறுத்த வரைக்கும் நாளைன்றது இன்றாகும், அப்புறம் நேற்றாகும், இப்படியெல்லாம் போயிட்டு தான் இருக்கும். மனிதனுக்கு மட்டும்தான் இது இருக்கு. மற்ற ஜீவராசிகளுக்கு நாளை என்ற சிந்தனை இருக்குமான்றது தெரியல. எல்லா ஜீவராசிகளுக்கும் காலமும் இருக்கு, எல்லா பொருளுக்கும் இடமும் காலமும் உண்டு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை பொருள்களுக்கும். ஆனா நாளைன்ற சிந்தனை யாருக்கு மட்டும் இருக்குன்னா மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. நாளை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்ற திட்டமிடுதல் இருக்கு. அந்த மனிதன் வந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான்ற ஒரு உள் தத்துவார்த்த விளக்கம் உள்ள இருக்கான்றதான் அந்த கதையில இது. ஒரு அடிமை அருமையா சொன்னாங்க. அந்த நட்சத்திரங்களை பத்தி சொன்னாங்க. தமிழ்மொழி ஒரு கதையில கூட சொல்லியிருப்பாரு. அந்த விண்ணில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வந்து ஏழை குடிசை வீட்டில் உள்ள பொத்தல்கள், அந்த குடிசையில உள்ள ஓட்டைகள் தான் இந்த விண்மீன்களா அப்படின்றார். வானம் வந்து இருண்ட வானத்துல அந்த வெளிச்சம் மட்டும் அப்ப உள்ள வரும். இல்ல பகல்ல கூட நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த டயத்துல மட்டும் அந்த பொத்தல் இருக்க இடத்துல மட்டும் வெளிச்சம் வரும். அந்த விண்மீனை அப்படி கூட கற்பனை பண்ணியிருப்பார்.
அவருடைய கவிதைகள்ல. ஏழையின் இரவுன்ற கவிதைன்னு நினைக்கிறேன், அது இரவு தான் நினைக்கிறேன். இரவு வந்து தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே அவர்களின் தாங்கி மடியில் தாங்கக்கூடிய இரவென்னும் தாய் என்பார். இரவுன்றதே உழைப்புல இருந்து விடுபடுறாங்க, அப்பதான் ரெஸ்ட் எடுக்காங்க. அப்ப வந்து அந்த ரெஸ்டின் போது இரவு வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஒரு அன்னை மடி, எல்லா உழைக்கும் மனிதர்களுக்கும் ஒரு அன்னை மடி வந்து இரவுன்னு சொல்லுவாரு. அதனுடைய ஒரு நீட்சியா இது வரும். ஏழை ஏழை குடிசையின் பொத்தல்களோ விண்மீன்கள்ன்ற மாதிரி போகும். அப்படியெல்லாம் நிறைய அவருடைய இது இருக்கு. இந்த பாரம்பரியத்தை சொன்னாரு ரவீந்திர பாரதி. பாரதி என்ன நினைச்சா, பாரதிதாசன் என்ன சொன்னாரு, இவங்க எல்லாம் அந்த வழியில வந்த பரம்பரையா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க விண்மீன்களா. நம்ம வெவ்வேறு இலக்கியத்துல எடுத்து பார்த்தோம்னா விண்மீன்கள் குறித்த கற்பனை அப்படின்னு எடுத்தா கூட பல்வேறு ஆள்கள் பல்வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. நம்ம நினைவு நட்சத்திரத்துல கூட ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அந்த நினைவு நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த கருப்பு கோனாரின் நினைவு வருவதாக தமிழொலி சொல்லிட்டு போவார். அதுபோல நிழல்ல நான் ஒரு உரையாடலை வைக்கிறேன். அந்த என் கூன் விழுந்து போயிருக்கு, நீ ஏன் முகத்தைய பாக்குறது இல்ல, பாவக்கோடு உன் மேல இருக்கிறதுனால நான் பாக்குறது இல்லை அப்படின்னு. அது யாருடைய நிழல்ன்றப்ப அந்த உன்னுடைய நிழல் தான் அப்படின்னு இவன் நெஞ்ச பிளந்து கொண்டு ஒரு மின்னல் கீற்றாக உள்ளே போகிறார். இது ஒரு தத்துவார்த்த கதைகள் தான். அந்த கதைகளுக்கு வந்து பாரதி தான் முதல்ல ஒரு சிறுகதைகள்லாம் ஒரு பக்க கதைகள், அரைப்பக்க கதைகள்லாம் ஆரம்பிச்சிருப்பார். சின்ன சின்ன கதைகள் நிறைய எழுதியிருக்கார். சீனத்துக்கு அமெரிக்காவுக்கு சென்ற சீனத்து இளவரசன் ஒரு கதையெல்லாம் உண்டு. நான் அடிக்கடி கூட்டத்துல கூட சொல்லுவேன். அமெரிக்கால ஒரு சீன இளவரசன் போயிருக்கான். அப்ப அமெரிக்க பெண்கள் வந்து அவன்கிட்ட வந்து கேக்குறாங்க, என்ன உங்க இதுல சீன நாட்டுல வந்து பெண்கள்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஆண்களையே ஆண்கள் முகத்தையே பார்க்க மாட்டாங்களாமே, அது உண்மையான்னு கேட்டிருக்கான். இவன் வந்து திருப்பி கேட்கிறான், உங்க நாட்டுல வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆம்பளைங்க முகத்தையே நீங்க பாக்குறது இல்லையாமே. இதான் கதை. அவங்க வந்து சீன நாட்டு பெண்ணினுடைய பண்பாட்டை கேலி பண்றதுக்காக ஒரு கேள்வி வைப்பாங்க. இவன் ஒரு மறு கேள்வியை வைப்பான். எங்க பெண்கள் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்காரங்களோட இப்ப இருக்காங்க, அவங்களோட பாத்துக்கிறாங்க. உங்க பெண்கள் எப்படி இருக்கீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க நீங்க வீட்டுக்காரையே பாக்குறது இல்லையா என்ற அந்த மாதிரி ஒரு கதை. அமெரிக்காவுக்கு சென்ற சீனத்து இளவரசன். அப்ப இந்த பரம்பரை வந்து பாரதி பல உத்திகளை பயன்படுத்தியிருப்பார். அந்த உத்திகளினுடைய ஒரு நீட்சியாத்தான் இந்த எல்லாமே இருக்கு. இது ஒரு மூணுமே ஒரு தத்துவார்த்தத்தை உள்ள வைத்து ஒரு விவாதங்களை நடத்துவ முயன்று இருக்கான்றதுதான் தோணுது. மிக அருமையான கதைகள். ஒரு சின்ன சின்ன கதைகளை கூட விடாமல் நாம் ஆவணப்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கில் இன்னொரு 15 கதை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதுல நம்ம போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கதையையும் நாம் இந்த மாதிரி விவாதிக்கலாம். வெவ்வேறு கதைகளினுடைய எண்ண அலைகளை வெவ்வேறு இதான் இலக்கியம். அது வந்து வெவ்வேறு ஆள்களுக்கு வெவ்வேறு மாதிரியான எண்ணங்களை தூண்டி விடுவது. அதை பற்றி பேசும்போது இந்த கதைகள் முழுமையடைவதாக இருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. பதிவு பின்னூட்டம் பார்த்தலாம்னு நினைக்கிறேன். சங்கரநாராயணன் தோழர் நல்ல குரல் வளத்துடன் சிறப்பான கதை சொல்லல் போட்டிருக்காங்க. மா பாண்டிச்செல்வம் என்கிற சங்கீதா ஆசிரியை போட்டிருக்காங்க. யதார்த்தமான நடையில் அழகாக கதை சொல்லி அம்மா அவர்களுக்கு வணக்கங்கள் போட்டிருக்காங்க. டிஎஸ்என் தோழர் வந்து ஆங்கிலத்தில் புல்லட் பாயிண்ட்ஸ் என்பார்கள். அத்தகைய தோட்டா பாய்வது போன்ற கருத்து செறிதல்களை ரத்தின சுருக்கமாக சிறுகதையின் சாரத்தை அருமையான தோணியில் அழகாக சொல்லியது சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றி தோழமைகளே. பொதுச்செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை நிகழ்வு கதை வந்து நீதி. கதை சொல்லி வந்து முனைவர் சு பிரபாவதி, மாநில குழு உறுப்பினர், தமிழ்நாடு கலை இலக்கிய பரமன்றம். நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. தோழமைகளே, நானும் பின்னோட்ட இன்னைக்கு சொல்லலாம்னு பாக்குற ஒரு 5 நிமிஷம். ஏன் அப்படின்னா நேரம் இருக்கே. நான் பெரும்பாலும் நினைப்பேன், தினமும் ஏதாவது நம்ம சொல்லணும், இந்த கதையை பத்தி சொல்லணும்னு நினைக்கும் போது நேர நெருக்கடி என்னை வந்து போதும் முருகா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கதா பாக்குறோம். அவ்வளவு நேரம் இல்லைனாலும் இந்த கதையை சொல்ல வேண்டியது இருக்கு. மனிதன் இந்த கதையை பொறுத்தவரையிலும் அம்மா அழகா சொன்னாங்க. அதுல ரொம்ப நம்ம நினைக்கிறோம்
இந்த 3 கதைகளுமே ஒரு பக்க கதைகள் கூட கிடையாது, அரை பக்கம் கூட கிடையாது, கால் பக்கம் தான். தட்டச்சு பண்ணோம்னா ஒரு கால் பக்க கதைகள். அதுவும் மனிதன் என்கிற கதை 4 வரிகள் கொண்ட கதை. அதுல மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்ன மனிதன், மனிதன்னா யாருன்னு உனக்கு தமிழ் வழிக்கு ஒரு கேள்வி பிறகு. மனிதன் என்ன டெய்லி சாப்பிட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு அப்படி போறவனா அப்படின்னு கிடையாது. மனிதன் என்பவன் அவன் அழகா சொல்றான், தனக்குத்தானாய சமாதானம் செய்து கொண்டு இன்றைய நாளை தொலைத்து விட்டு கடந்த கால வாழ்க்கையை கூட எண்ணாமல் நாளையே நாளை என்று தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுபவன் தான் மனிதன் என்கிற நிலைப்பாட்டை சொல்லும். ஒரு விலங்கு இருக்கிறது என்றால் அதற்கான தேவையான உணவை அன்றைய தினமே முழுமையாக நிறைவு செய்வது. நாளைய உணவை சேமிப்பதே கிடையாது. மனிதர்கள் அப்படி கிடையாது. வங்கிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பெருத்து கொண்டே போகிறது. காரணம், அன்றாடம் தன்னுடைய சுய தேவைகளை கூட பூர்த்தி செய்யாமல், தன் பிள்ளைகளுக்கு தேவையான அத்தியாவசியமான தேவைகளை கூட நிறைவு செய்யாமல் வங்கி கணக்கின் அந்த பாஸ்புக்குள்ள இருக்கக்கூடிய பணத்தினுடைய எண்களுடைய எண்ணிக்கையை தான் பார்க்கிறானே தவிர இன்றைய வாழ்க்கை என்ன என்பதை மனிதன் உணராமலேயே போகிறான். மனிதன் என்பவன் யார் என்று நம்மை நாமே கேள்வி கேட்டால் அதற்கு ஒரே ஒரு பாடல் தான், எல்லாருக்கும் தெரிந்ததுதான். உன்னை அறிந்தார் மனிதன் யார் என்பவன் தன்னை அறிபவன். தன்னை அறியாமல் நாளை என்கிற சொல்லை பயன்படுத்துகின்ற பொழுது அவன் தன்னை அறியாமல் இழந்து விடுகிறான். அப்படிதான் பார்க்கிறோம். குறிப்பாக மனிதன் நாளை, அந்த மனிதன் மட்டும்தான். அதுல அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப, அந்த கடைசியில இருக்கக்கூடிய அந்த சொல் எனக்கு ரொம்ப பிடித்தது. மனிதன் மட்டும். உலகத்துல யாரும் அப்படி கிடையாது. செடியா இருக்கட்டும், பூ இல்ல நான் இன்னைக்கு மணக்க மாட்டேன், நாளைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு விருந்தாடி வர்றாங்க, நாளைக்கு நான் இந்த மனத்தை எல்லாம் சேர்த்து நான் மனம் வீசுகிறேன்னு எந்த பூக்களும் சொல்லுவது கிடையாது. தண்ணீர் தாகம் என்றால் விலங்கினங்கள் அப்பவே அருந்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும். இல்லாவிட்டாலும் அதை தேடி பயணித்துக் கொண்டிருக்கும். ஆனால் மனிதன் என்பவன் தனக்காக வாழாமல் தான் வாழுவதாக, நாளைக்கு வாழப்போவதாக நினைத்து கொண்டு தன்னை தொலைத்து விடுகிற ஒரு 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 மிருகம், சொல்லக்கூடாது இந்த வார்த்தை, ஒரு இனம்தான் மனிதன். அதை நம்முடைய தமிழ் மொழி அழகாகவே பதியம் செய்திருக்கிறார். காலத்தை ஓட்டுகிறானே தவிர நாளை என்று தேடுகிறானே தவிர இன்றைய நாள் என்பதை அவன் உணராமலேயே காலத்தை கடந்து விடுகிறான். மனிதன் என்பவன் இன்றைய பொழுதை, இந்த நொடி பொழுதை, இந்த கனப்பொழுதை எவன் ஒருவன் உணர கற்றுக்கொள்ளுகிறானோ அவன்தான் மனிதன், அவன்தான் ஞானி. ஞானினா ஏதோ ஒரு எங்கேயோ போய் தவம் இருக்கிறது கிடையாது. ஞானினா எங்க ஒரு இடத்துல மலையை தேடி போற, இமயமலை தேடி போறது கிடையாது. தன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய உள்ளொளி, அதனாலதான் கடவுள்னு சொன்ன, கடந்து இருக்கக்கூடிய உள்ளொளி, மனித மனத்துக்குள் உள்ளொளி இருக்கிறது. அந்த உள்ளொளியை மனிதன் தேட மறுக்கிறான், மறுதளிக்கிறான். அதைத்தான் முதல் கதையில் அழகாக பதிவு செய்து. அடுத்த கதை எனக்கு பிடித்த கதை. இதுவும் அதே போல அந்த 4 வரிகளை கொண்ட கதை. இந்த கடைசி வரி ஒற்றை சொல்ல எடுத்துட்டவன், அடிமையின் கண்கள் விண்ணிடை தெரித்தன அப்படின்னு போடுறான். வேற சொல்லி ஏதாவது போட்டிருக்கலாம். ஏன் விண்ணிடை தெரித்தன அப்படின்னா, அடிமைனா யார் அப்படின்னா, இந்த உலகத்துல அடிமை என்பவன் இன்னொருவன் அடிமைப்படுத்துவதால் ஏற்படுவது அல்ல அடிமை. அடிமை என்பவன் யார் என்று கேட்டால், அதிலே சுகமாக, அதிலே அதே ஒரு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இனம் அடிமை. உலகத்துல அடிமைன்னு ஒண்ணு கிடையாது. அடிமை கூட்டத்துக்கு யாரு? போராளி இருக்கான், அவனை அடிமைன்னு சொல்றோமா? இல்ல, அவனை என்ன சொல்றோம்? போராளின்னு சொல்றோம். ஏன் என்று கேட்டால் அவன் நிமிர கத்துக்கொள்ள வேண்டும். நிமிர்தல் என்றால் அவன் சொல்றான், அடிக்கிறான், சாட்டையால அடிக்கிறான், குற்றத்தை. இந்த உலகம் அப்படித்தான். அடிமைக்கான வார்த்தை என்ன? எல்லா குற்றங்களையும் நீயே சுமந்து கொள், எல்லாம் நீ தான் சுமக்கணும், வேற யார்ட்டையும் கொடுக்க மாட்டான். ஒருத்தர் சிக்கிட்டான்டா அப்படின்னா அவன் தலையில பழசு பட்டையெல்லாம் அள்ளி போட்டு க்ளோஸ்டு, முடிஞ்சு போச்சு சொல்றான். வார்த்தையை போடுறான் பாருங்க. சாட்டை இடிய அடிமையின் முதுகில் விழுந்தது, வீழ்ந்து பளீரிட்டன. நீ அடிமையா இருந்தே அந்த பளீரிட்டன சொல்லுக்கு என்ன சார் பொருள் அப்படின்னு தேடினோம்னா, ஆய்வு நோக்கில தேடினோம்னா, அடே லூசு பேலை, நீ அடிமையா இருந்தா உன் பிள்ளையும் அடிமையா தான்டா இருப்பான்.
தெரிவிக்கும், அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தும், அடுத்த தலைமுறைக்கு கடத்தும். இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் வலிமை வாய்ந்த சொல், ஆய்வுக்குரிய சொல். இந்த 4 வரி எழுதிட்டு ஒரு என்னையெல்லாம் கட்டுரை எழுதுச்சுன்னா கிட்டத்தட்ட 40-45 பக்கம் கட்டுரை எழுதிடும். ஆய்வு கட்டுரை எழுதுவார். சொல்றான், சாட்டை அடிகள் அடிமையின் முதுகில் விழுந்தன நிப்பாட்டி இருக்கலாம். ஏங்க பழியறிட்டன அப்படின்னா என்ன? அடுத்த தலைமுறைக்கு கடத்தாதே. அடுத்த தலைமுறை வருங்க, பிரச்சனை வருதாங்க. எல்லா இடங்கள்லயுமே என்ன சொல்லுவாங்க, அவன் சொல் பேச்சு கேட்ப. நம்ம பணி இடங்கள்லயே பாத்தீங்கன்னா தெரியும், பிரச்சனை இருக்கும். ஏத்து பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்பவுமே இப்படித்தான் மண்டகிரமமா பேசுவாரு, வில்லங்கமா பேசுவாரு. சொல்லத்தாங்க செய்வாங்க. எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட பேர் நிறையவே உண்டு கல்லூரி. அவர் அப்படித்தான் மண்டகிரமமா இருப்பாரு. அவர் எதுனாலும் ஏத்து பேசுவாரு. ஆமாங்க, மனிதன் படைத்திருக்கிற இந்த மனிதன் அடிமையாக வாழ்வதற்கா? இந்த கணப்பொழுதை சிந்திக்க முத கதைக்கு போயிடணும். அம்மா ரேவதி அம்மா அழகா அந்த தலைப்பை கோர்த்து கொண்டு போனீங்க. நீங்க எடுத்த கதையினுடைய தலைப்பு, அந்த வரிசைப்படுத்தல் கூட அருமை. எடுத்து சொல்ற மாதிரி, குனிந்த அடிமை நிமிர்ந்து பார்த்தான். எவ்வளவு பெரிய கம்பீரமான வார்த்தை பாருங்க. வார்த்தை எவ்வளவு, நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த கதையை படிச்ச பிறகு. இந்த தமிழ் வழி இந்த வார்த்தையை தேர்றதுக்கு எவ்வளவு நேரம் யோசிச்சிருப்பான். ஒரு மாசமாவது யோசிச்சிருப்பானா? குனிந்த அடிமை நிமிர்ந்து பார்த்தான். கவிதை, ஏன்னா அவன் கவிஞன் வேற இல்லையா, பொது உடைமை சிந்தனையாளன் வேற இல்லையா. அவன் சொல்றான், அடி எங்க விழுந்தான்? முதுகில் வீழ்ந்த அடிகள். புறமுதுகு காட்டக்கூடாதுங்க, முகத்தில் வீழ்ந்த. நிமிர்ந்து பார்த்துட்டான். நீ என் நேருக்கு நேர பொருத பாரு, வாயா. வாழ்க்கை என்பது என்ன போராட்டமா? யார் சொன்னா? கிடையாது, வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கை. நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கை என்ன போராட்டங்க, வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறாங்க, எனக்கு மட்டும்தாங்க பிரச்சனை வருது. அப்படிலாம் இல்லைங்க. அப்படி இல்லைன்னா அது வாழ்க்கையும் கிடையாதுங்க. காலையில எந்திரிச்சு யாரங்க இட்லி கொண்டு வரும், யாரங்க மத்தியானம் பிரியாணி கொண்டு வரும், யாரங்க மத்தியானம், அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நான் அடிக்கடி நம்மளோட மருத்துவர் அந்த நேரத்துல நினைச்சு சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அவரெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்காரு மனுஷன், ஓடிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு தெரியும் அவருடைய பணி, மருத்துவ பணி என்பது எவ்வளவு மகத்தானது என்பது எனக்கு தெரியும். இந்த பணிக்கு ஊடேயும் அவர் பயணிக்கிறார் என்றால் ஓடிக்கொண்டே இருக்கிறார். வாழ்க்கை என்பது ஒரு தொடரோட்டம். அடுத்து இங்க கதைக்கு வந்துருவோம். அவன் சொல்றானு, முகத்தில் விழுந்தனன் போடல, வீழ்ந்தன. லூ போட்டிருக்கலாம், விழுந்தனன் தானே எழுதணும். முகத்துல அடிபடும்போது என்ன ஆயிடுச்சான்? வீழ்ந்துருச்சுங்க. அங்க வீழ்ந்த அடிகள், இங்க என்ன ஆயிடுச்சான்? வீழ்ந்து போய்விட்டன என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், அடிமையின் கண்கள் விண்ணிடை தெரித்தன. இந்த உலகத்தில் அடிமை என்பது யார் என்று கேட்டால், எவன் ஒருவன் இந்த உலகத்திற்கு தனக்கான தேவைகள், தனக்கான முன்னிறுத்தலை எவன் ஒருவன் தேடவில்லையோ அவன் அடிமைதான். ஏழைன்னு சொன்னா கூட ஒரு வகையில் அதுதான். ஏழை பணக்காரன் என்பது பொருளாதாரமா, பணத்தினுடைய எண்ணிக்கையா? இல்லைங்க, மனத்தின் எண்ணிக்கை. அது ஒரு மனத்தின் பயணம். அப்படி பயணிச்சோம்னு வச்சுங்களேன், அடுத்த அது விடைன்னு சொல்றாரு. அவை 1000 விண்மீன்களாய் சிரித்தன. நீ ஒரு ஆள் எந்திரிச்சுன்னு வச்சுக்க, 1000 விண்மீன்றா, அது எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கும்னு சொல்றாரு பாருங்களேன். எவ்வளவு பெரிய அர்த்தம், யோசித்து பாருங்க. அடுத்து நிழல். எல்லாம் கதையை தொடங்கும்போது என் எதிரே ஒருத்தன் தலை குனிஞ்சிட்டு வந்தான். அடுத்து நீங்க தலை குனிஞ்சிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம உதாரணம் பார்த்தீங்கன்னா எப்பாவது நடந்து போயிடும். சார் சும்மா சார், உங்களுக்கு என்ன சார், எது ப்ராப்ளமா சார், வாங்க சார் இது அப்படின்னு கேள்வி கேட்கதான் செய்வாங்க. ஏன் அப்படி தெரியுமா? நீங்க நிமிர்ந்த நடக்க ஆரம்பிச்சிருங்களேன். பாரதி சொன்னதான், நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வை அது வேணும். ஊன் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா கூட நம்ம நீங்க நடந்து போனீங்கன்னா 1000 கேள்விகள் பிறக்கும். அடுத்த வார்த்தை சொல்றாங்க, கேட்கிறான், ஊன் விழலைன்னு சொல்றீல, அப்புறம் ஏன் என்னை நேருக்கு நேரம் பார்க்க மாட்டேங்கிற? அடுத்து சொல்றான், மனிதன் முகத்தில் பாவக்கரை படிந்து விட்டது, நான் குனிந்து விட்டேன் என்று சொல்றேன். அது என்னங்க பாவக்கரை? அது என்ன பாவக்கரை? பிரச்சனை இந்த உலகத்துல இருக்குங்க. ஏன்னா தமிழ் மொழி ஒரு சமூக போராளி. பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். குடிஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன்,
நாம மனசு இருளாயிருங்க, கரைங்க. அந்த அந்த வார்த்தை என்னன்னா மன இருள் அப்படிங்கிற சொல்ல அவர் பயன்படுத்துறார். மன இருளாயிரும்னு அவர் சொல்றார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நீ யார் என்று கேட்டேன், நிழல் என்று கூறு. அடுத்த வார்த்தை நிழல் தான். யாருடைய நிழல்? அம்மனித நிழல் ஒரு மின்னர் கோடு போர் கிளம்பி என் மார்பை பிளந்து கொண்டு என்னுள் புகுந்தது. என்ன, நான் நிமிர ஆரம்பிச்சிட்டேன்னா என்னுடைய நிழல் எனக்கு தெரியுமாங்க? புனிஞ்சா தாங்க என் நிழல் தெரியும், கரா தெரியுங்க. வாழ்க்கையில் மனிதன் என்பவன் நேர்பட பேசி நேர்பட வாழ்ந்து, அது முதல் வார்த்தையில சொல்லுவல, மனிதன் என்பவன் யார் என்று கேட்டால், இன்றைய பொழுதை யோசித்து இந்த கனப்பொழுதை நினைத்து அதற்கான செயல்பாட்டில் இருப்பவன் மனிதன். அப்படி இருந்தால் அவன் அடிமையாக இருக்க மாட்டான். நிமிர்ந்து பார்த்தால் அவனிடம் அடிமை இருக்காது. அந்த அடிமை இருக்காது என்றால் அவனால் 1000 மின்னிடை அவனால் 1000 மின்மீன்கள் சிரிக்கின்ற பொழுது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற பொழுது, வெளிச்சம் ஏற்படுகின்ற பொழுது நிழல் கூட நம் கண்ணுக்கு புலப்படாது. நிழல் இருக்குதங்க, நம் கண்ணுக்கு புலப்படாது. அந்த அடிப்படையில் இந்த கதையை சிறப்பாக சொல்லிய தோழர் ரேவதி அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, எனக்கும் இன்றைக்கு பின்னூட்டம் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக உண்மையிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். தோழமைகளே, நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கின்ற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வழியில் பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்கள்.